ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் நோ வே அவுட்டுங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நோ வே அவுட் இந்த படத்தை நிதின் தேவிதாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் பேசில் ஜோசப், ரவீனா நாயர், ரமேஷ் இன்னும் படம் அடிச்சிருக்காங்க. இந்த படம் தந்தி ஒன் யூடியூப் சேனலில் ஃபுல் மூவி தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் அமேசான் ப்ரைம்லேயும் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படம் ஒரு கோவிட் டைமில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ரமேஷும் ரவீனா நாயர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் பேசில் ஜோசப் ரமேஷ் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் கொடுக்குறாரு. 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாக்க 3 மாதத்தில் 3 to 4 மடங்கு ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரமேஷும் பணத்தை ரெடி பண்ணி பேசில் ஜோசப்கிட்ட கொடுத்துட்டாரு. அது கோவிட் டைமுங்கிறதுனால, லாக்டவுன் டைமுங்கிறதுனால பிஸ்னஸ் முடங்கி போயிடுது. ப்ராஃபிட் எடுக்க முடியல. பேசில் ஜோசப்புக்கு ஒரு கால் வருது. அவரோட ஃப்ரெண்டு, நான் என்னோட கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை கொடுத்தேன். எனக்கு 10 நாளில் கல்யாணம். இப்போ நான் நகை எடுக்க போகிறேன். என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு, இல்லைன்னா தர்ம சங்கடம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபோன்லேயே காணாமலாம் திட்டுறாரு. பல பிரச்சனையில மாட்டிக்கிறாரு ரமேஷால் ப்ரெஷரை தாங்க முடியல. அதனால் சூசைட் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறாரு. கடைசியில் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 33 minutes, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். ஒரு சின்ன படம். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour நான் ஸ்லோவாக தான் போகும். அப்படியே ஒரு ஆவரேஜாக போயிடும். ஆனால் லாஸ்ட் ½ an hour ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது தான். அதை வச்சே படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ரமேஷோட வீடு, ஒரு ஃபோனு. இந்த ஃபோன் கால்லே ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க ரமேஷுக்கு. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு ரெடி ஆவார். கையை ரெண்டையும் இந்த ஹேண்ட் கிளிப்பை வச்சு லாக் பண்ணிடுவார். இப்படி பின்னாடி வச்சு லாக் பண்ணிடுவார். ஒரு ஒரு ஸ்டூலு, அதுக்கு மேலே ஒரு சேரு, அதுக்கு மேலே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கயிறு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கயிறெல்லாம் லாக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுவார். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அவரோட ஃபோன் ஐஃபோனுங்கிறதுனால அட்டன் பண்ணுவார். ஹே ஸ்ரீ அட்டன் தி கால்ம்பாரு. அந்த காலை அட்டன் பண்ணாக்க பேசில் ஜோசஃபாக இருக்கும். சார், உங்கள் அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டிருக்கேன். நாளைக்கு மீதி பணத்தை போட்டுறேன். நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிடுவார். ஆனால் ரமேஷுக்கு அந்த சூசைட் அட்டெம்ப்ட்லேருந்து வெளில வர்றதுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. அவராக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அவரால் வெளிலே வர முடியல. கடைசியில் அவர் வெளில வந்தாரா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். கடைசி ½ an hour இந்த சூசைட் அட்டெம்ப்ட்டை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. ஒன்று சாவு, இல்லைன்னா தப்பிச்சிரு. 2 இல்லாமல் எங்களை சாவடிக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் பேசில் ஜோசப் ஒரே சீன் தான் வருவார். மற்றபடி எங்கேயுமே வரமாட்டார். ரமேஷ்க்கும் ரவீனாவுக்கும் ஒரு சாங் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்போ கேட்கறதுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இதை ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லலாம். இது ஒரு மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 30 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.